தனயோகமும் தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சனி வக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு செய்யும் விஷயங்கள் என்னென்ன? பொதுவாக ஏன் சனி வக்கர பயிற்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணுன்னா, ஒரு சனிங்கிற ஒரு கிரகம் 138 நாள் தன் நிலையிலிருந்து மாறி இருக்க போகுது. அது குறிப்பாக இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார், 8ஆம் இடத்தை நோக்கி வரார். அப்புறம் அலர்ட் ஆகிக்கணும். இப்போ தான் அஷ்டமச்சனிலேருந்து விலகுனேன், திருப்பி ஏன்ப்பா அந்த பக்கம் வர அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செஞ்சுக்கணும், ஒரு சில விஷயங்கள் வெயிட் பண்ணுவோம், அவர் வந்தால் வந்துட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காலகட்டம் கவனிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க. நிச்சயமாக இது ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும், முழுசாக பாருங்கள். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக கடகராசினாலே ஒரு வளர்ச்சி இருக்கும், எதையும் கற்றுக்கிற ஆர்வம் இருக்குங்க, பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக இவங்களுக்கு அறிவாளி இல்லாமல் விட்டு கொடுக்குற மனப்பான்மையினால பொறுமையாக இருக்காங்க. இவங்க ஏமாளியும் இல்லை, தெரிஞ்சே விட்டு கொடுப்பாங்க. சரி வச்சுக்க, பாவம் அவங்க சூழ்நிலை இப்படி அப்படின்னு தெரிஞ்சு விட்டு கொடுக்குறதான் கடகம். சொந்த பந்தத்துக்கு நட்புக்காக விட்டு கொடுக்குறதான் கடகம். இது ஆனால் மற்றவங்களை தப்பாக நினைப்பாங்க, ஏமாந்துட்டாங்க அப்படின்னு. என்றைக்குமே கடகம் மட்டும் ஏமாறாது. குருவே இந்த இடத்துல தாங்க உச்சம். ஞானத்தை கொடுக்குற பார்த்திங்கன்னா, அறிவை கொடுக்குற, செல்வத்தை கொடுக்குற குருவே இந்த இடத்துல தான் உச்சமாக முடியும். இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? சரி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8இல் ராகு, சனி பகவான் வக்கரம் பெறார். இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்திக்கணும். முதல்ல வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேகப்படுத்தி பொருளாதாரத்தை அதிகரிக்கணும். இந்த நேரத்தில் சூப்பராக இருக்கும். பண வரவுக்கு உண்டான காலகட்டங்கள். அதாவது பணம் சம்மந்தப்பட்டது சம்பாதிக்கிறதுக்கு, கொடுத்த பணங்கள் வருகிறது, வட்டி பணம், வாடகை பணங்கள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணங்கள்லாம் இப்போ கிடைக்கிற காலகட்டம். ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தை ரெடி பண்ணிக்கங்க. குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது. இந்த நேரத்தில் தான் திருதுப்புன்னு ஒரு முடிவு வந்துடும். இது பண்ணலாம் வேண்டாம் யோசிக்க கூட நேரம் இருக்காது. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் இல்லை அந்த அதே மாதிரி பிரச்சனை சொந்த மதத்தில் யாருக்கு இருக்கோ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. ஏன் அப்படின்னா, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரீதியாக முடிவெடுக்க வேண்டி வரும். குழந்தைகள் ரீதியாக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில், குடும்ப உறவுகளில் அந்த செய்முறை சம்மந்தப்பட்டது, முறை செய்கிற விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டி வந்துடும். பண்ணலாமா வேண்டாமா, சொன்னால் செஞ்சால் இவங்க சொல்லுவாங்க, செய்யலாம் எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துடும். அந்த நேரத்தில் கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். ரைட். முதல்ல வீடு சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் இருக்குங்க. ஒன்று வீடு வாங்க போகிறீங்க, இல்லை இருக்கிற வீட்டை விற்றுட்டு வேறு வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் இருக்கிற வீட்டை வச்சுக்கிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போக போகிறீங்க, வாடகை இருக்கிற வீட்டை மாற்ற போகிறீங்க. ஆக மொத்தம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் நடந்துடும். சும்மாவே இருந்தால் கூட பெயிண்ட் அடிக்கிறேன், சொந்த வீடுங்க, பெயிண்ட் அடிக்கிறேன் அதை அடிக்கிறேன்னு ஒருத்தர் வீட்டு வாடகை விட்டுருக்கார். வாடகை வந்த நபரை போக சொல்லிட்டு இன்னொரு நபரை வாடகைக்கிறார். ஆக மொத்தம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசல்யூஷன் இருக்குது. அதில் என்ன உங்களுக்கு கை காசு கொஞ்சம் செலவாகும், பொறுமையாக யோசித்து பார்த்து பண்ணுங்கள். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட், வண்டியை மாற்றணும், இப்போ ஆல்ரெடி இருக்கிற வண்டியை மாற்றி வேறு வண்டியை மாற்றணும்னு இதெல்லாம் தோணுகிற காலகட்டம். இப்போ சனி பகவான் 8ஆம் வீட்டை நோக்கி வராருங்க. 8ஆம் இடங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள், பூர்வீக ரீதியான விஷயங்கள்லாம் உண்டு. இந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா வேலை ஆல்ரெடி அப்படி தான் செஞ்சிட்ருக்கீங்க. இனிமேல் என்ன ஆகும்னா, 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தவங்க 7, 7:30 ஆயிரும், 7:30 மணிக்கு வந்தவங்கள 8, 8:30 வரையும் ஆயிரும். ஃபஸ்ட்டு 24 மணி நேரம் ஃபோன்லேயே இருக்கிற மாதிரி வந்துடும். கொஞ்சம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். இந்த நேரத்தில் மல்டி டாஸ்கிங் வேண்டாம். ஒரே நேரத்தில் 2-3 விஷயங்கள் செய்யும்போது தான் கொஞ்சம் ப்ரெஷர் வந்துடும். கணவன் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் குறையும். குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறது குறைய போகுது. இதுக்கு சனி வக்கரத்தில் இது மைனஸ் தான். இதை பார்த்து சரி பண்ணணும். குழந்தைகள் ரீதியாக அப்படி குழந்தைகளுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் அனுப்புறது, டியூஷன் அனுப்புறது, சின்ன குழந்தை அப்போ ஸ்விம்மிங் கற்றுக்கிறது, ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புறதெல்லாம் பண்ணலாம். குழந்தைகளால் பெருமைப்பட போகிறீங்க. குழந்தைகளால் வளர்ச்சி தான். நிறைய பேர்த்துக்கு இந்த சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் இருக்குமா? நிச்சயமாக உண்டு. கடன் அடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் தான் ஒரு தன யோகம், வருமானத்தை சேர்க்கறதுக்குண்டான காலகட்டம். 2ல் ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார். அப்போ கேதுனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அர்த்தம். இப்போ எதாக இருந்தாலும் சட்டத்திட்டமாக ப்ராப்பர் முறையில் போங்க. இந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் உங்கள் பார்ட்னருக்கு அப்படியே தேல் கொட்டின மாதிரி ஆயிருங்க. அதனால் சூஸ் த செலக்டட் வேர்ட்ஸ் அப்படிம்பேன். அதாவது செலக்ட் பண்ணி வார்த்தையை பயன்படுத்தணும். இப்போ ஒரு மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு
இல்லை இந்த சிசிடி சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒன்று வீட்டுக்கு வரப்போகுது. ஆல்ரெடி இருக்குன்னா அந்த ஃபோன்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் சொன்னாங்க, சார் நான் துபாய் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஃபோன் ஒருத்தரை வாங்க சொல்லியிருக்கேன், ஆன்லைனில் மொபைல் பார்த்தேன், இன்னொரு கிரெடிட் கார்டு போட்டால் மொபைல் ரேட்டு கம்மியாகுது, ஃப்ரெண்டுக்கிட்ட கிரெடிட் கார்டு கேட்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. நான் நிறைய பேர் பார்த்து சொன்னேன், அவரே சிரித்தார். அமேசானில் மற்றவன் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வாங்குறவளுக்கு வருதா அப்படின்னாரு. கிரகங்கள் சொல்லுதுங்க, நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி. ரைட். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்போம். பொதுவாக உங்கள் 7ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி 9லேருந்து வக்ரம் பெற்றிருக்கு. திருமணம் சம்மந்தப்பட்ட கமிட்மெண்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி ராகு கேது இருக்குது, பரிகாரம் பண்ணணும். 7ஆம் வீட்டுக்கு சுப பார்வைகள் எதுவும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹோல்டு பின்ன பார்த்துக்கலாம். அப்போ ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக மற்ற அம்சங்கள் இருந்தால் தான் ப்ராசஸ் பண்ணணும். நேரத்தில் எடுத்தவங்க கௌத்தனும் உறுதி கொடுக்கக்கூடாத ராசி இந்த கடகம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் கிரகம் இல்லையே, பாக்கியாதிபதி விரயத்தில் தான் இருக்கார். இப்போ எப்படி நம்ம டக்குன்னு பாக்கியம் கிடைக்குமா? பாக்கியம் பங்கமாயிடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது? 10ஆம் அதிபதி இந்த கேதுவோட கொஞ்சம் ஜூலை 28 வரைக்கும் இந்த கேதுவை தாண்டின உடனே தொழில் வளர்ச்சி, தொழில் மாறுதல் உண்டு, வேலையாட்கள் கிடப்பாங்க, உங்களை பற்றி பப்ளிசிட்டி இருக்குது, வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆக போகுது. இந்த உங்கள் தொழில் பப்ளிசிட்டி ஆகிறது, பொதுவாகவே நான் விளம்பரங்கள் கொடுங்க, நோட்டீஸ் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன், நல்லபடியாக டெவலப் ஆயிரும். இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடையில் இருந்தார், அவரே வேலையாட்களை மாற்றிட்டார், போர்டு மாற்றிட்டார். அவருக்கு அந்த கிரக நட்சத்திர ரீதியாக இப்போயே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த சனி வக்ரம். ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் நிலையில் இருந்தால் கோச்சாரத்தில் சனி வக்ரம் பெறும் காலத்தில் அந்த சம்பவம் உறுதியாகும். இப்போ சனி வக்ரம் பெற்று உங்கள் 2ஆம் இடம் தொடர்புனா சனி கோச்சாரத்தில் வக்ரம் பெற்று தசாபுத்தியை நடத்தும் காலகட்டத்தில் பண வருவாய் தனயோகம் உண்டு. 4ஆம் இடம்னா சொத்து சோகம் உண்டு. 7ஆம் இடம்னா திருமணம். அப்போ அந்த வக்ரம் எதுக்கு லிங்க்குன்னு பார்க்கணும். சரி, உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குது, கடல்லேருந்து மீண்டு வர வகைகள் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு பயணங்கள் இது மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சார் ஹெல்த் வைஸ் பார்க்கணும். ஹெல்த் வைஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றியே ஆகணும். இந்த கடகம் நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இந்த ராசிக்கு கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்குது. நைட் நேரம் உட்காந்து சாப்பிட்றது, ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு போயிருக்குது. 8ல் ராகு சனி வரும்போது மலக்குடல் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு கொடுக்க போகுது. பெண்கள்லாம் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரப்போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஃபஸ்ட்டு உணவு பழக்க வழக்கம், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க, தேவையற்ற உணவுகள் இது பண்ணிடுங்க. இந்த பிராய்லர் கோழி சம்மந்தப்பட்ட சொல்லுவோம், இந்த நான் வெஜிடேரியனில் பிராய்லர் கோழி சம்மந்தப்பட்டது. ஏன்னா இந்த விதவிதமான உணவுகள் ட்ரை பண்ணி கடல் சார்ந்த உயிரினங்கள் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் சரி பண்ணிக்காங்க. ஹெல்த்தியாக பாருங்கள். ப்ரோட்டீன் எந்த ப்ரோட்டீன் சோர்ஸஸ் தேவைன்னு பாருங்கள். நாட்டுக்கோழி கூட இருக்கலாம், பிராய்லர் கோழி நம்ம ரெஃபர் பண்ணலாம், கொஞ்சம் நாளைக்கு சூழ்நிலை மாறி இருக்குது. அதுக்கூட அம்பாள் கோயில் இந்த ஆடி அமாவாசை திதி கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு பாருங்கள். குலதெய்வ கோயிலுக்கு அனுகிரகம் உண்டு. ஆக மொத்தம் இதில் சில மாறுதல்கள் கோச்சாரத்தில் முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் மாறி இருக்குது. அதை கொஞ்சம் வேகப்படுத்தி இது செய்யணும். இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த சனி வக்ர பயிற்சி யோகத்தை மட்டும் கொடுப்பார், தடைகள் நீக்கி ஒரு நல்ல யோகத்தை கொடுத்துரும். அதில் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.